ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே தயிர் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் உர ஊற்றி வைக்கிற வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் ஒரு கல்சட்டி எடுத்திருக்கேன். இது வந்து தயிருக்குள்ள பாட்டு தான். இது வந்து நான் மதுரை சிக்காந்தர் ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல்சட்டி வந்து மற்ற இடங்களில் கேட்கும்போது இங்கே நல்லா ஒர்த்தாக தான் இருந்த ரேட்டு. இப்போ நான் ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்து, பசும்பால் எடுத்து நல்லா சுண்டை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் மெது சூடில் தான் இருக்குது அது. அதை எடுத்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நான் ஏற்கனவே உரை எடுத்து வச்சுருந்தேன் இன்னொரு தயிரில் இருந்து. அந்த உரையை தான் எடுத்து ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் போட்டாலே நல்லா இதாகும். ஆனால் இது எனக்கு 3 ஸ்பூன் போட்டுமே எங்களுக்கு பொதுவாக புளிப்பு அதிகமாக இருந்த மாதிரி இருக்காது. அதனால் நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுட்டு அப்படியே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே அதை எந்த தொந்தரவும் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலாம். அதை ஒரு ஓரமாக அப்படியே எடுத்து வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் இந்த தயிர் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடுத்த நாள் காலையில் நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்ககிட்ட. பாருங்கள் தயிர் எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்குன்னு இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நல்லா திக்காக நல்லா உறைஞ்சி போய் தயிர் அழகாக இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஆனால் இந்த நம்ம கல்சட்டியில் வைக்கும்போது ஒரு 2 நாள் வெளியே வச்சாலும் தயிர் வந்து நல்லா புளிக்காமல் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் வேண்டாம், 2 நாள் வரை வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தயிர் வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.